Hi everyone, welcome to Winner for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம exam 9 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, factor theorem and splitting the midterm பத்தி தெரிஞ்சுக்க மேல காட்டன் description link கொடுத்திருக்கேன், செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Example 9. Factorize y squared minus 5y plus 6 by using factor theorem. Factor theorem use பண்ணி கொடுத்திருக்க polynomial factorize பண்ண சொல்லியிருக்காங்க. So first கொடுத்திருக்க polynomial p of y ன்னு எடுத்துக்கிறோம் because இது வந்து in terms of y ல கொடுத்திருக்காங்க. So y squared minus 5y plus 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So fine. இதை வந்து நம்ம எப்படி split பண்ணணும் அப்படின்னா y minus a into y minus b ன்னு split பண்ணுவோம். இதுதான் factor theorem use பண்ணி split பண்றது. Okay fine இருக்கட்டும். So இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 6, அதாவது a b ஓட வேல்யூ வந்து 6. So 6 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுத போறோம். So factors of 6 are, நீங்க இது இப்படி எழுதினாலும் ஓகே, இல்ல 6 ஓட ஃபேக்டர்ஸ் நீங்க இப்படி எழுதலாம். 1 into 6, 2 into 3, வேற எதுவும் இல்ல. So factors of 6 are plus or minus 1, plus or minus 2, plus or minus 3, and அவ்வளவுதான். ஓகேவா? So இந்த 6 டிஜிட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ரெண்டு கண்டிப்பா ஃபேக்டர்ஸா கிடைச்சிரும். ஏன்னா இங்க a ரெண்டு கிடைக்கும்னு சொல்றேன்னா இங்க மேல வந்து உங்களுக்கு குவாட்ராட்டிக் பாலினாமியல், அதனால ரெண்டு கிடைக்க சான்சஸ் இருக்கு. இதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். So first p of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பண்ணலாம். Y is equals to 1. So P of 1 will be equals to 1 square minus 5 into 1 plus 6 will be equals to 1 minus 5 plus 6. So 7 minus 5 which is not equals to 0. Adhe y is equals to negative 1 பண்ணி பாருங்க. P of negative 1 will be equals to negative 1 square minus 5 into negative 1 plus 6 will be 1 plus 5 plus 6. எல்லாமே 6ல இருக்கு. டெஃபினட்டா the value is not equals to 0 தான் இருக்கும். அதுவே y is equals to 2 ன்னு பண்ணி பார்க்கலாம். So P of 2 will be equals to 2 squared minus 5 into 2 plus 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4 minus 10 plus 6. 4 plus 6 will be 10. So 10 minus 10 will be equals to 0. So value 0 ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப கண்டிப்பா y minus 2 is a factor of p of y. Polynomial p of y. So அடுத்து 2 கிடைச்சிச்சு. Similarly 2 times of 3 will be நமக்கு 6 கிடைக்கும். அதனால நான் 3 இருந்து trial and error பண்றேன். Y is equals to 3. So P of 3 will be equals to 3 squared minus 5 times of 3 plus 6 which is equals to 9 minus 15 plus 6. So 9 plus 6 will be 15. So 15 minus 15 will be 0 கிடைச்சிருச்சு. So definitely y minus 3 is a factor of P of y அப்படின்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி எடுத்து எழுத போறோம் அப்படின்னா P of y that is y squared minus 5y plus 6 இதோட factors that is y minus 2 into y minus 3 or factors of y squared minus 5y plus 6 ன்னு நம்ம using factor theorem யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் 8ல வந்து நமக்கு ஃபிராக்ஷன்ல இருந்ததுனால அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு ஒர்க் ஆன் பண்ணும்போது இட் மீ நீங்க உங்களுக்கு ட்ரிக்கியா ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த சம்ல பாத்தீங்கன்னா இட் வில் பி சோ ஈஸி. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல எதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியா ஒர்க் ஆன் பண்ணிடுறோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சம் கிளியர்லி. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஹியர், வி வில் கிளாரிஃபை. இது எக்ஸாம்பிள் 8 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் 10 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max customers விஜிட்ட ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.